ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 5th கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து நம்ம 6th கொஸ்டின் போவோம். டைரெக்டாக நம்ம சமுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, given the linear equations 2x plus 3y minus 8 is equal to 0, write another linear equation is two variables such that the geometrical representation of the pair so formed is intersecting lines இருக்கணும், parallel lines இருக்கணும், கோயின்சிடென்ட் லைனா இருக்கணும். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம வந்து டீடைல்டா நம்ம முன்னாடி வீடியோலாம் பார்த்திருக்கோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 3.1ல 6th சம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு லைனா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது எல்லாம் ஈஸியா புரியும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ரைட் அனதர் லீனியர் ஈக்குவேஷன். இன்னொரு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஒன்னு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க, நம்ம ஒன்னு எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, எழுதணும். அதே மாதிரி இந்த இதுல நம்ம 3 இதை வச்சு எழுதணும். இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படின்னா A1 வேல்யூ, A2 வேல்யூ, B1 B2 C1 C2 வந்து நாட் ஈக்குவல்ட்டா இருந்தா அது இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஆல்ரெடி நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். கிவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2x plus 3y minus 8 is equal to 0 சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அனதர் ஈக்குவேஷனை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, 2x plus 3y minus 8 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்ன செய்யணும்? எல்லாமே ஈக்குவலாவே இருக்கக்கூடாது, எல்லாமே நாட் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கேத்தாப்புல நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கிட வேண்டியதான். இது இங்க 2 கொடுத்திருக்கனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? இங்க 3 எழுதிக்கலாம், 2/3 எழுதிக்கலாம். இங்க வந்து 5 போட்டுக்கலாம், இங்க வந்து 8 இருக்கு, சோ நம்ம 9 கூட போட்டுக்கலாம். நீங்க என்ன நம்பர்னாலும் போடலாம். ஆனா வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நாட் ஈக்குவல்ட்டா வரணும். ஓகேவா? இப்ப A1ங்கிறது என்னது? இதுதான் A1, இது B1, இது C1, இதுங்கிறது A2, இது B2, இது C2. இப்ப A1/A2 என்னது? 2. நான் கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னது? 3. சோ 2/3. இங்க என்னது? 3 கொடுத்திருக்காங்க, நான் கொடுத்திருக்கிறது வந்து 5. சோ 3/5. இங்க -8 கொடுத்திருக்காங்க, நான் போட்டிருக்கிறது வந்து -9. சோ இப்ப எதுவுமே ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் தான். அப்ப நான் இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் கரெக்ட் தான். ஓகேவா? அவங்க கேட்ட என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் அனதர் லீனியர் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகேவா? இதுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? நீங்க என்ன நம்பர் வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனா வந்து இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்து வந்து parallel lines. parallel linesனாலே நம்மளுக்கு தெரியும், A1 A2 B1 B2 not equal to C1 C2, அல்லது A1 A2 not equal to B1 B2 equal to C1 C2. எப்படி வேணாலும் இருக்கலாம் parallel linesல. ஓகேவா? இப்ப என்ன எழுத போறோம்? கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இது 2x plus 3y minus 8 is equal to 0. நம்ம அனதர் ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது A1 B1 நம்ம ஈக்குவல் எழுதிருக்கோம். அப்ப A1 B1 ஆன்சரும் A ஆன்சரும் B ஆன்சரும் ஈக்குவல் வர்ற மாதிரி நம்ம எழுதணும். இப்ப இதுல 4 போடுறோம்னு வச்சுக்கோங்க, இதுல 6 போடுறோம்னா 4 3s are 3, 2 3s are 6, 4 2s are 2, 2 2s are 4. ஓகேவா? 1/2 1/2 ஈக்குவலா வருமா? சோ அதனால நான் இங்க என்ன எழுதிக்கிட்டேன்? 4x plus 6y. இங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளுக்கு நாட் ஈக்குவல் தான். -8/9 அதே இதை கூட போட்டுக்கலாம். -9 is equal to 0. ஓகேவா? இல்லது 1 கூட நீங்க போட்டுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். ஓகேவா? 1 போட்டீங்கன்னா 8/1 வரும், அவ்வளவுதான். இங்க என்ன எழுதலாம்? இப்படி 2/4 எழுது. இதுல எப்படி எழுதுவீங்க? A1 A2 எழுது 2/4 ஈக்குவல் டு, இது என்னது? 3/6 ஈக்குவல் டு 3/6. இது வந்து -8/-9. சோ இதுக்கு கேன்சல் பண்ணா 1/2, இதுக்கும் கேன்சல் பண்ணா 1/2. இது என்ன வரும்? -+8/9. சோ இது ரெண்டு ஈக்குவல், இது ஈக்குவல் இல்லை. இது என்னது? parallel lines. அவ்வளவுதான். நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன், அவங்க எழுத சொன்ன ஈக்குவேஷன், இன்னொரு ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? இதுல உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன ஈக்குவேஷன்னாலும் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இது வந்து எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சொல்யூஷன் A1/A2 ஈக்குவல் டு, இதுவும் ஈக்குவலா இருக்கும், B1/B2 இதுவும் ஈக்குவலா இருக்கணும், C1/C2. ஓகேவா? இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். மேக்சிமம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதுவீங்க. ஓகேவா? குட்டி நம்பரா எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி தான் எழுத முடியும். ஓகேவா? அதிகமா எழுதுனீங்கன்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வராது, வேற ஈக்குவேஷன் வரும். இப்ப பாருங்க, 2ங்கறனால அதே 4 போட்டிருக்கேன், 1/2 அந்த கனெக்ட் பண்ணியே போட்டிருக்கேன். 3 6ங்கனால இதுவும் 1/2 வந்துடும். இது 1/2 வரணும்னா என்ன வரணும்? 8 8 8 × 8 னா 16. சோ 16 போட்டா இது 1/2 ஆயிருமா? என்ன 16 போடணும்? -16 போடணும். ஏன்னா இங்க +1/2, இங்க +1/2, இங்கேயுமே +1/2 வரணும்னா என்ன போடணும்? -16 போடணும். அப்ப அந்த ஈக்குவேஷன் என்னது? இதுதான். சோ என்ன வரும்? இங்க 2/4 ஈக்குவல் டு
3/6 equal to minus 8/-16. So minus minus plus ஆயிரும். 8s are 8, 2 8s are 16, 4 3s are 3, 2 3s are 6, 4 2s are 2, 2 2s are 4. ஓகேவா 1/2 1/2 1/2. So இது வந்து கோஇன்சிடென்ட் லைன் அவ்வளவுதான். ஓகேவா இதான் அவங்க கேட்ட ஈக்குவேஷன் 1 parallelக்கு இந்த இது. ஓகேவா 2 3. ஓகேவா அவ்வளவுதான். இது 3 தான் ஆன்சர். புரிஞ்சுதா அவ்வளவுதான். நீங்களா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் இந்த 3 இதை வச்சு அவ்வளவுதான். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் இந்த 3 இன்டர்செக்டிங் லைன் பேரலல் லைன் கோஇன்சிடென்ட் லைனுக்கு ஃபார்முலா போட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணி எழுதிக்கிட வேண்டியது. நம்மளுக்கு தேவையான நம்பரை நம்மளாவே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க செவன்த் சம் பாருங்க. Draw the graph of the equation x minus y plus 1 is equal to 0 and 3x plus 2y minus 12 is equal to 0. Determine the coordinate of a vertical of the triangle formed by the lines and x-axis and sad the triangular region. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க கோஆர்டினேட் ஆஃப் த வெர்டிகல்ஸ். அந்த வெர்டிகல் கோஆர்டினேட்டா இருக்கிற அந்த நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா இப்ப வந்து டிரா த கிராஃப் டிரா பண்ணணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு. ஓகேவா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது x minus y plus 1 is equal to 0. அது எப்படி எழுதிக்கலாம் x minus y the plus 1 அங்கிட்டு போகும்போது minus 1 ஆயிரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா இப்ப x y ன்னு போட்டுக்கோங்க. x க்கு பதிலா இங்க 0 போட்டோம்னா என்ன வரும் minus y is equal to x க்கு பதிலா x minus y is equal to minus 1 கொடுத்துருக்காங்க. x க்கு பதிலா நீங்க 0 போட்டீங்கன்னா என்ன வரும் minus y minus 1 வரும். சோ இந்த இதுவும் பிளஸ் ஆயிரும். ஓகே அப்ப y is equal to 1 வந்துரும். மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் ஆகி y is equal to 1 வரும். சோ y is equal to 1 போட்டுடலாம். x க்கு பதிலா நம்ம minus 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல minus 1 போட்டோம்னா என்ன வரும் minus 1 minus y is equal to minus 1 வருமா. சோ minus y is equal to இந்த மைனஸ்ங்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் பிளஸ் ஆயிரும். minus 1 பிளஸ் 0 ஆயிரும். அப்ப y is equal to 0. மைனஸ் y நாலும் சரி பிளஸ் y நாலும் சரி 0 தான். சோ ஆன்சர் என்னது 0. ஓகேவா அடுத்து பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 2y minus 12 is equal to ரெண்டாவது ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க minus 12 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்படி எழுதிக்கலாம் 3x plus 2y இந்த minus 12 அங்கிட்டு போகும்போது plus 12 ஆயிரும். சோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போறோம் x இருக்கிறதுல 0 போட போறோம். இந்த டேர்ம் 0 போட்டோம்னா என்ன ஆகும் 3x plus 2y is equal to 12 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேர்ம் 0 போட்டோம்னா என்ன ஆகும் 2y is equal to 12 ன்னு வரும். அப்போ y is equal to 12/2 ன்னு வரும். இங்க இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும் 2 ன்னு வரும். அப்போ y is equal to என்னது 6 கிடைக்கும். சோ 6 போட்டலாமா. இப்போ y இருக்கிறதுல 0 போட்டோம்னா என்ன வரும் y இருக்கிறது 0 போட்டோம்னா 3x plus 0 is equal to 12 3x equal to 12 ன்னு வரும். x equal to 12 இந்த 3 அங்கிட்டு போனா 12/3 ன்னு வரும். x equal to 4 ன்னு வரும். சோ x equal to 4 y equal to 0 அவ்வளவுதான். இப்ப இத வச்சு கிராஃப் வரையணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஷேட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த ஆன்சர் அந்த பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா அவ்வளவுதான். இப்ப கிராஃப் வரைஞ்சிட்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ஷேட் பண்ணி காமிக்கணும். இந்த 3 இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இது ஃபர்ஸ்ட் டேபிள். இது நம்மளுக்கு செகண்ட் டேபிள் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 0 -1 இங்க 0 4 வரைக்கும் இருக்கணும். இங்க -1 வரைக்கும் இருக்கணும். சோ அதுல டிரா பண்ணிக்கோங்க. ஒய்ல என்னது இங்க 1 இருக்கு 6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா 1 இங்க மேல 6 வரைக்கும் வரைஞ்சுக்கோங்க. டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 0 and 1 0 இந்த இருக்கு 1 இந்த இருக்கு. சோ 0,1 அப்புறம் என்னது -1 0 -1 இந்த இருக்கு 0 இந்த இருக்கு. சோ இந்த இருக்கு -1 0 இங்க டிரா பண்ணிக்கோங்க. சோ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா வரைஞ்சிட்டு அடுத்து 0 6 இந்த இருக்கு 0 6 இது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 40 இங்க. சோ அந்த 6ல இருந்து இந்த 40 இதுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இடத்துல ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணும். இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்கலாம் 2,3 வச்சுக்கணும். ஓகேவா இந்த பாயிண்ட் கட் பண்ற பாயிண்ட் என்னது 2,3 இந்த பாருங்க 2 3. சோ அந்த பாயிண்ட் என்னது 2 3 இந்த பாயிண்ட். ஓகேவா இப்ப அவங்க கொடுத்த ட்ரையாங்கிள் ஷேப் என்னது இந்த இருக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிரா பண்ணதுல என்ன மாதிரி வருது இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்ல வருது. அப்ப அந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல வர்ற பாயிண்ட மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணும் 1 2 3 பாயிண்ட். ஓகேவா சோ இதை ஏன்னு வச்சுக்கோங்க இதை பின்னு வச்சுக்கோங்க சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா அப்ப கோஆர்டினேட் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது ABC இந்த 3 சேர்ந்ததுதான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல வந்திருக்கு. சோ அப்ப அந்த பாயிண்ட் என்னது -1,0 2,3 4,0. ஓகேவா கோஆர்டினேட் ஆஃப் ட்ரையாங்கிள் -1,0 2,3 4,0. கிராஃப் வரைஞ்சாச்சு கோஆர்டினேட் ஆஃப் ட்ரையாங்கிளும் பண்ணியாச்சு. சேட் பண்ண சொல்லியிருந்தாங்களா அப்ப அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள சேட் பண்ணிருங்க. ஓகேவா இது நல்லா கலரிங் பண்ணி கொடுத்துருங்க பண்ணிருங்க அவ்வளவுதான்.
இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 2 லைனும் கட் பண்றது வந்து இந்த பாயிண்ட்ல கரெக்டா கட் பண்ணும். 2க்கும் 3க்கும் நேரம் கரெக்டா கட் பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 3 எழுதி கன்க்ளூட் பண்ணிருங்க. ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.